யூடியூப் வாசிகளுக்கு என்னோட வணக்கம். இவ்வளோ நாள் நம்ம எதிர்பார்த்துக்கு இந்த சோனிக் ஹெட்ஜாக் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ தான். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் வீடியோ பார்க்கலாம். இந்த படத்துக்கும் சோனிக் ஹெட்ஜாக் பார்ட் 1 படத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறத டோட்டலாக பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்த சோனிக் படத்தில் சோனிக் ரொம்பவே ஃபன்னான படினா கட்டியிருப்பாங்க. பட் இதில் அப்படி இல்லை. ஃபன்னோட சேர்த்து கொஞ்சம் மெச்சூர்டாகவும் இருக்கும் மாதிரி கட்டியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹோம் கமிங் படத்தில் நம்ம ஸ்பைடர்மேன் எப்படி ஃபன்னாக காட்டிட்டு அதுக்கப்புறம் நோ ஹோமில் கொஞ்சம் மெச்சூர்டாக காட்டினாங்களோ அதே மாதிரி டெக்னிக்கலாக இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சோனிக்கோட சேர்த்து 3 கேரக்டர்ஸ் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. அது என்னன்னா சோனிக், டெய்ல்ஸ் அப்புறம் நக்கிள்ஸ் 3 கேரக்டர்ஸுமே செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்புறமா பார்க்க வேண்டியது இந்த படத்தோட வில்லன் தான். இந்த வில்லனுக்கு இந்த படத்தில் ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். நம்ம தேனஸ் மாதிரியான பெரிய பெரிய வில்லன்கள்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி வில்லன்களை பார்க்கும்போது யாராவது காமெடி பீஸு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் ஏன் அப்படி பண்ணுறாங்க? இவ்வளோ பெரிய படத்தில் பெரிய வில்லனை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மெயினாக சில்ட்ரன்ஸுக்கு கவர் பண்ணுறதுக்காக தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ சில்ட்ரன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி காமெடியாக எடுத்திருக்காங்க. இவ்வளோ ஜோலி டைப்பான வில்லனா நீங்கள் வேறு எந்த படத்துலையுமே பார்த்துருக்க முடியாது. ஆனாலும் இந்த படத்தில் இவருக்கு சூப்பர் பவர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்தும் இவர்கிட்ட கேரக்டராக யாராலையுமே மாற்ற முடியல. அவர் ரொம்ப ஃபன்னியாகவே தான் இருப்பார். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நக்கிள்ஸ் பற்றி தான். நக்கிள்ஸ்டு ஸ்டோரியை இதில் ஃபர்ஸ்ட்டில் இருந்தே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி செம்மையாக கொடுத்துருப்பாங்க. சோனிக்கும் நக்கிள்ஸ்க்கும் ஆரம்பத்துலேருந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது சப்போர்ட்டிங் ரோலில் வர்ற இந்த தோமஸ் கேரக்டர் பற்றி தான். இவருக்கு இந்த படத்தில் ஒரு லென்த்தான ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருப்பாங்க. இது ஒரு 2 hours மூவி தான். 2 hours ஃபீலிங் குட் மூவியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் கொஞ்சம் லேக் ஆகுது. இந்த படத்தோட மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் டெய்ல்ஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். ஸோ அதை கேமில் உள்ள கேரக்டர் எப்படி வந்துட்டு தானாகவே அதாவே போயிடுதோ அதே மாதிரி இதில் வர்ற டெய்ல்ஸ் கேரக்டரும் ஏன் வருது, எதுக்கு வருது ஒன்றுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அது இந்த படத்தோட மைனஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் ப்ளஸ் என்னென்னா, இந்த படத்தில் உள்ள ஸ்க்ரீன் ப்ளே அது வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் நீங்கள் சில்ட்ரன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பட் டீனேஜருக்கு கொஞ்சம் அங்கங்கே லேக் ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே சோனிக் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த படம் சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லை, சில்ட்ரன்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு வேறு லெவலில் என்டர்டைன்மெண்ட் ஒன்று கொடுக்கும். பட் நீங்கள் ஒரு டீனேஜராக இருக்கிற சமயத்தில் இந்த படம் கொஞ்சம் உங்களுக்கு லேக் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் தான். இந்த படம் இன்னும் தமிழ் டப்பில் வரல. பட் இது வந்தால் நீங்கள் பார்ப்பீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, சோனிக் ஃபேன் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே மறக்காமல் பண்ணிடுங்க. அவ்வளோதான் வீடியோ. பாய்.